இப்ப உங்க வீட்டுல வந்து ஓட்டு கொட்டாய் ஒண்ணு போட்டிருந்தீங்க. ஆமா. அவங்க வீடியோ அனுப்பியிருந்தீங்க. அது கொஞ்சம் நல்லாதான் இருந்துச்சு. உங்க நேர்ல வந்து இப்பதான் நான் வந்து பார்த்தேன். நீங்க வீடியோ அனுப்புனதுக்கு அப்புறம் சரி அது அது போடுறதுக்கு எவ்வளவு செலவாச்சு, என்ன ஏது அப்படின்றத கொஞ்சம் சொன்னீங்கன்னா நாங்களும் போடுறது கொஞ்சம் உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். போடுறதுக்கு உதவியா இருக்கும்னா, நான் அது ஒரு 80 வருஷம் ஆச்சுன்னு சொன்னாங்க. அந்த வீடுகளை நான் வாங்கும்போது கொஞ்சம் பழமையான வீடா தான் வாங்கினோம். அவங்க வீடு இல்லாம இடத்த மட்டும் தான் வாங்கினோம் நாங்க. அதை இப்போ 4-5 வருஷத்துக்கு முன்னாலேயே வாங்கினோம். திடீர்னு அப்புறம் வீடு கட்டுறது மாதிரி இருக்கவன் எடுத்தான். திடீர்னு ஆடு மாடு கட்டியிருந்தா அப்புறம் ஆடு மாட்டுக்கு என்ன பண்ணுறது, ஒரு சீட்டு போடலாமான்னு ஒரு ஐடியா பண்ணோம். அப்புறம் சீட்டு போடணும்னா ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 17க்கு 10 போட்டால் எவ்வளோ ஆகும் இன்னைக்கு? சீட்டுக்கு என்ன ஒரு 20-25 ரூபாய்க்குள்ள வந்துருங்களா? 25 ரூபா வரலாமா? வரலாம். நானா அப்புறம் பார்த்தேன், பழைய மரங்கள்லாம் இதில் இருக்கிறதெல்லாம் நம்ம செட் பண்ணணும், அவ்வளவு போட முடியாதானே, அத்தை பெரிய ஓட்டை அடிச்சா போட முடியாதானே. நம்மளுக்கு ஓடு மிச்சம் தானே இருக்கு, ஓடு பார்த்தா சூப்பராக இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம், சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணணும். ரெடி பண்ணவொடனே இருக்கிற மரத்தை எல்லாம் செட் பண்ணி காலுகை வாங்கிட்டு வந்து அதுக்கு ஃபிட் பண்ணால் எப்படி இருக்கும்னு பார்த்தோம். அப்புறம் ஆசாரியாரை கூட்டு வந்து காட்டினோம். அவங்களும் போடுறது கொஞ்சம் தயக்கமாக தான் சொன்னாங்க, சீட்டியே போட்டுக்கலான்னு தான் சொன்னாங்க. ஆனால் இதுக்குள்ளதான் போடணும்னு சொல்லிட்டு நான் ஒரே பேச்சில் இதுக்குள்ளதான் போடணுங்க. சரி என்னென்ன ஜாமான் இருந்தால் போடலான்னு சொன்னாங்க. சரின்னா அதுக்கான காலுகளெல்லாம் போய் வாங்கினா காலு ஒரு 3500 ரூபா வந்துச்சு காலுக்கு. ஆமாம், அது ஆகலை, பிரிச்சதுனால ரீப்பர் ஆகாமல் போயிடுச்சு. இல்லைன்னா அதுவே செட் பண்ணி போடலாமான்னு பார்த்தா ரொம்ப நாள் ஆகுது, ரீப்பர் ஆகலை. சரி ரீப்பர் ஆகலை என்ன பண்ணுறேன்ட்டு அப்புறம் ரீப்பர் 2500 ரூபாய்க்கு வாங்கினோம். அப்போ எவ்வளோ திருந்தாச்சு? 3000 6000 ஆச்சா? ஆமாம். ஆட்டோ வாடகை ஒரு 700 ரூபா. அப்புறம் அவங்களுக்கு போடு கூலி ஒரு 2000 ரூபா கொடுத்தேன். ஒரு நாள் வந்து போட்டாங்க, அறுத்துக்கு செட் பண்ணி போட்டாங்க. காலெல்லாம் நானே ஊனிக்கிட்டேன். அது 10,000 ரூபாக்குள்ளேயே முடிச்சிட்டேன். நம்மளுக்கு இப்போ ஓடு மரம் பழசு பிரிக்கிறோம், பிரிச்சோம்னா எப்படியா இருந்தாலும் ஆகிற மாதிரி தான் இருக்கு. நம்ம சுருக்கமாக வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு குழாவை வாங்கி அதை வாங்கி சீட்டை வாங்கி நம்ம காசை விரையும் பண்ணுறோம். ஏன் அது நம்ம பொருளையே போட்டால் என்ன பண்ணுது, நல்லா இல்லையா? அது ஆடு மாடு நிற்காது. அதில் சீட்டை போட்டுட்டோம்னா ஒரு பழைய ஓடு மரம்லாம் என்னத்துக்கு ஆகுறது? நமக்கு தேவைப்படுறத எடுத்து வச்சுக்கிட்டு தேவைப்படாதவனா எடுத்து வந்துடலாம் வெளியில. நீ என்ன நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன் இப்ப ஹாஸ்பிட்டாலிட்டி போறதுக்கும் ஓட்டு வீட்டுக்கு என்ன டிஃபரெண்ட் இருக்கு? டிஃபரெண்ட் என்ன இருக்குதுன்னா, என்ன நம்மளுக்கு செலவு குறைவா இருக்கு, அதுதானே பார்க்கணும். எதுல உங்களுக்கு செலவு குறைவுன்னு சொல்றீங்க? இதுல போறது செலவு குறைவு தானே, நமக்கு ஒரு 15,000 மிச்சம் தானே. இப்ப எதனால ஹாஸ்பிட்டாலிட்டி போட்டா வந்து அதிகமா செலவாகுதுன்னு நீங்க சொல்ல வரீங்க? எதனால ஹாஸ்பிரா சீட்டு போட்டான்னா, ஹாஸ்பிரா போட்டா காலு கோலா போடுற கூலி எல்லாமே எக்ஸ்ட்ரா தானே ஆகுது. இது ஸ்கொயர் ஃபீட்ல என்ன கணக்கு வாங்குறாங்க சீட்டு போடுறதுக்கு? 20 ரூபாயா இருக்குமான்னு நான் நினைக்கிறேன். அப்போனா இதில் ஒரு எத்தனை சார் வரப்போகுது? 20 ரூபானா கூட ஒரு 4000 வாங்க முடியாங்களா இதுக்கு போடு குழின்னு சொல்லிட்டு போடுறதுக்கு? அந்த குழி இந்த குழி 2 ஸ்கொயர் ஃபீட்டு கணக்கு, காலு வரணும் கை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க மாட்டாங்களா? நம்மளுக்கு எல்லாம் 2 வேலை வேலை முடிஞ்சிச்சு. அப்புறம் இப்படிலாம் கணக்கு பண்ணணும்ல. கணக்கு பண்ணால் சீட்டு இருக்குது, குழா இருக்குது, அதுக்கான செலவுகள்லாம் இருக்குல்ல, அதை ஃபிட் பண்ணி தான் இதை போட்டோம். இது ஒரு பழைய ஓடு மரம் பிரிக்கிறவங்களுக்கு, இந்த ஆடு மாடு வச்சிருக்கவங்களுக்கு உதவுங்கிறத தான் இந்த வீடியோ நான் எடுத்து போட்டுட்டு இருந்தேன். அவங்களுக்கு இது வீணாகக்கூடாது. இது ஒரு 4 பேர், அதை 40 பேர் பிரிக்கலாம். அது வேற வீடுகளை பிரிச்சுட்டு இதை என்னத்த யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு அவங்க நினைக்கலாம். ஒரு 4 பேர் இதை பண்பட்டு போட்டாங்கன்னா நம்மளுக்கு செலவு மிச்சம் தானே. நல்லா தானே இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு போட்டா அது ஒரு உதவிகரமா இருக்கு மக்களுக்கு அப்படிங்கிறதுக்காண்டி தான் போட்டிருக்கோம் அந்த வீடியோ. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.